வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கொத்தவரங்காய் பொரியல். இதோட எள்ளு துவையல். இந்த எள்ளு துவையல் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் மாதத்துலேயோ இல்லை வாரத்துலேயோ ஒரு நாளோ சாப்பிட்டா எள்ளு துவையல் சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: கொத்தவரங்காய் 1/4 கிலோ, தேங்காய் அரை மூடி, காய்ந்த மிளகாய் 8 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், சின்ன வெங்காயம் 15 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, உளுத்தம்பருப்பு 2.5 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், இடிச்ச பூண்டு 10 பல்லு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டோம்னா, தேங்காய் நல்லா திருவணும். தேங்காய் நீங்கள் நார்மலாக வீட்டில் கிரேட்டரில் திருவுற மாதிரி திருவ வேண்டாம். மிக்சியில் லைட்டாக குறைக்குறோம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த தேங்காவை இதில் போட்டிருக்கேன். இதோட காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பச்சை மிளகா. 8 காஞ்ச மிளகா சொல்லியிருக்கேன். அதில் 5 காஞ்ச மிளகா இந்த இடத்துல போட்டிருக்கோம். மீதி 3 காஞ்ச மிளகா கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் பச்சை மிளகாவும் இந்த இடத்துல போட்டாச்சு. போட்ட பிறகு கொஞ்சம் குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அரைக்கும் போது நல்லா தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, ட்ரையாக அரைச்சிருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறைன்னு தான் அரைச்சிருக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாலும் நல்லா இருக்காது. இதுக்கு பிறகு இந்த கொத்தவரங்காய் நார்மலாக என்ன பண்ணுவீங்க, வீட்டில் அப்படியே வதக்கி வீட்டில் ரெசிபி கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா, காம்பை கிள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி முடிச்ச பிறகு கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஹாஃப் டன் பண்ணி அதுக்கப்புறம் ரெசிபியில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு 60% அளவுக்கு குக் பண்ண போகிறோம் சொல்ல வரேன். இதுக்கப்புறம் இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்ட உடனே கொஞ்சமாக உப்பு போடுங்க. போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 60% அளவுக்கு வெந்திருக்கணும். அதுக்கு பிறகு எடுத்துருங்க. நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சுன்னா கலரும் மாறிடும், பார்க்கும்போது நல்லா இருக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி 60% அளவுக்கு வேக வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த கொத்தவரங்காய் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரெடியானதை அப்படியே ஒரு சின்ன தட்டில் எடுத்து வச்சுருங்க. நாங்கள் எப்போவுமே ஹோட்டலில் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவோம். பெரிய குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமான அளவு இருந்ததுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஹாஃப் டன் பண்ண வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி பொரியலுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம டேரெக்டாக நம்ம வதக்கி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்டும் கொடுக்காது, கலரும் கொடுக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஹோட்டலில் எப்பவுமே பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவோம். ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தாளித்து இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது இப்போ இந்த கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தேங்காய் எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு சீரகம். இந்த சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. உளுத்தம்பருப்பு எப்பவுமே நான் அதிகமாக போடுவேன். அதே மாதிரி தான் இந்த ரெசிபிக்கும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பூண்டு இடித்த பூண்டு போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய். இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுக்க ஆரம்பிங்க அந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ரெசிபிக்கு முக்கியமானது இந்த சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், 1/2 கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போடல. பொடிசாக போட்டிங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் தெரியாது வதங்கி முடிச்ச பிறகு. அதனால் 1/2 போட்ட வெங்காயத்தோட இந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வேக வச்ச காயை இதில் போட போகிறோம். அதாவது கொத்தவரங்காவை. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் கரெக்டாக நோட் பண்ணி வீட்டில் பண்ணுங்கள். அந்த வெங்காயம் கடைசியாக நீங்கள் மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி 1/2 கட் பண்ணி போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அதிகமாக வேண்டாம், அப்படி போட்டால் கலர் மாறிடும். இந்த மஞ்சத்தூள் கடைசியாக போட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காவை போடுறோம். காரத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த தேங்காவிலேயே பச்சை மிளகா காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிருக்கோம், போதும். இதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தேங்காவை அரைச்சி இந்த காயோட மிக்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் சமைச்சிங்கன்னா அந்த தேங்காயோட டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும். அந்த தேங்காயோட இனிப்பு தன்மை இல்லைன்னா நல்லா இருக்காது இந்த ரெசிபிக்கு. அதே டைமில் அந்த காஞ்ச மிளகா அந்த பச்சை மிளகா காரமும் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து 2 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ண ஒரு சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. இதோட எள்ளு துவையல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? எள்ளு துவையல் தேவையான பொருட்கள்: கருப்பு எள்ளு 150 கிராம், உளுத்தம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், இடிச்ச பூண்டு 15 பல்லு, புளி 2 சின்ன துண்டு, கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்.
ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கருப்பு எள்ளை நல்லா வறுத்துறோம். இந்த எள்ளு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா க்ளீன் பண்ணிடணும். சில டைமில் பார்த்தீங்கன்னா இந்த எள்ளில் கல் இருக்கும், அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வறுக்க ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம், ஆனால் கருப்பு எள்ளு தான் துவையலுக்கு பெஸ்ட்டு. இப்போ இந்த எள்ளு வறுக்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும். அதே டைமில் இந்த எள்ளு வறுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8 நிமிஷம் டைம் இருக்கும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும்னு சொல்கிறேன். இந்த எள்ளு வறுக்கும் போது கருகக்கூடாது. அப்படி கருக ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக எள்ளு துவையல் வந்து அந்த கசப்பு தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும், அதாவது துவர்ப்பு தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இப்போ இந்த எள்ளு எப்படி வறுக்குது உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே டைமில் இந்த எள்ளு வறுக்கும் போது அந்த வாசனை நல்லா வரும். அப்போது அந்த டைமில் நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இப்போ ரெடியான இந்த எள்ளை அப்படின்னு ஒரு பிளேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறோம். இந்த எண்ணெய் ஊற்றின பிறகு கொஞ்சம் எண்ணெய் சூடாகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் இடித்து வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. எண்ணெய் அதிகமாக வேண்டாம், அதிகபட்சம் 2 டேபிள் ஸ்பூன் போதும். இந்த இடத்துலையும் இந்த உளுத்தம்பருப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். எதுக்காக இந்த இடத்துல உளுத்தம்பருப்பு நான் யூஸ் பண்ணுறேன் கேட்டேன்னா காரணம் இருக்குது. இந்த எள்ளு துவையல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ண சொல்லி ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் பிடிக்காது. அந்த டைமில் உளுத்தம்பருப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் கறக்கு முடக்காக இருக்கும், அந்த புளிப்பு அந்த காரத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த உளுத்தம்பருப்பும் இந்த பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடு ஆறின பிறகு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. அரைக்கும் போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதே டைமில் பெருங்காயம், உப்பும் போட்டிருக்கேன். இது அரைக்கிற பக்குவம் என்ன, கொஞ்சம் கெட்டியான பக்குவத்தில் அரைச்சிங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். கொஞ்சம் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி அரைக்கலாம். ஏங்கிட்டனா எள்ளு அரைய கொஞ்சம் கெட்டியான ஒரு பக்குவம் கொடுக்கும். அதனால தான் தேவையான தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க இந்த மாதிரி ஸ்டைலில். பார்த்தீங்களா, இப்போ இந்த எள்ளு துவையல் எப்படி ரெடி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிலாம் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா நம்மளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷனும் ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. மாதத்தில் ஒரு நாள் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்க மக்கள் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க.